இந்த பைத்தியக்கார நாய்க்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வார்த்தையை யூஸ் பண்ணி பிரியங்கா சொன்னதும், இன்னொரு பக்கம் சிந்தூரி இவ ஸ்டூபிட் மாரி பண்றா. இந்த மாரி எமோஷனல் கேம் விளையாடுறதுக்கெல்லாம் நான் இந்த இடத்துல வரல அப்படின்னு சொல்லிட்டு, சிந்தூரி ஒரு பக்கமும் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை போயிட்டுருக்கு வெக்கே விஷயத்துல. ஸோ அது என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கான்டெக்ஸ்ட் குடுக்குறேன். ஸோ நேத்து ஒரு டாஸ்க்ல சிந்தூரி பிரியங்கா கிட்ட ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கும். அது டீட்டெயிலா ஆல்ரெடி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதில ஒரு விஷயம் இவங்கள புடிச்சுக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஏன் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க லவ்வாக மாறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே நேற்று எபிசோட் முடியும் போது ஒரு பிரச்சனையாக முடிஞ்சுது. ஸோ இப்போ அதோட கண்டினியூஷனாக நெக்ஸ்ட் எபிசோட்லேயும் அது தொடருது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா சிந்துரி கீழே சொல்லிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி நான் வெக்கேக்கு தான் அந்த ஜார் டாஸ்கில் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் நான் திரும்பவும் அங்கே நான் வெக்கே ஜாரை தான் ஃபில் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி அவங்க ஃபீலிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஸ்டூபிட் மாதிரி பண்ணணும்? இந்த கேமெல்லாம் இங்கே விளையாட நான் வரல. இந்த கேம் விளையாடுறதுக்கு வேறு இடத்துல விளையாடலாம். எமோஷ்னலாக இந்த மாதிரி ஃபீலிங்ஸில் விளையாடுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சிந்தூரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பிரியங்கா மேலே ரெக்ஸ் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் உண்மையெல்லாம் வெளியே வந்துச்சு. லவ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்போ லவ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வெக்கே எனக்காக பேசியிருக்கணும்ல, பேசாமல் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஸோ மனசில் இருந்ததெல்லாம் வெளியே வந்துருச்சுல்ல இன்றைக்கி சுந்தரி மனசில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன பிடிக்கும், ஆனால் அவனுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னே தெரியல ஒரு சில விஷயங்களை. 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு. எங்களுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு ப்ரைவேட்டான ஒரு பர்சன். அதனால தான் நான் சிந்துரி கிட்ட எனக்கு வெக்கே பிடிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். சிந்துரி கிட்ட நான் எப்போ போனாலும் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் என்கிட்ட எப்போ பார்த்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் சிந்துரு பேசுகிறேன். நைட் ஆனால் என்கிட்ட பேசுகிறேன். எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா கிட்ட ரெக்ஸ் கிட்ட பிரியங்கா ஒரு கம்ப்ளைண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கீழே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பிரியங்கா விஷயத்த மோனிஷா மேலே சொல்லிடுறாங்க பிரியங்கா கிட்ட, இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. பிரியங்கா கீழே வராங்க கொஞ்ச நேரத்தில். அதுக்கு முன்னாடி நிவேதிதா சொல்லிட்டு இருக்காங்க, பிரியங்கா லாஸ்ட் நைட் கூட என்கிட்ட சொன்னாங்க எனக்கு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சிந்துரி சொல்கிறாங்க, நேற்று எங்ககிட்ட சொன்னாங்க வெக்கே மேலே எனக்கு ஃபீலிங்ஸே கிடையாது. அப்படி சொல்லிவிட்டு வெக்கே கூட டைம் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? வெக்கே பிரியங்காவை எப்போல்லாம் வெக்கே பிரியங்கா கூட பேசிகிட்டு இருக்காங்களோ நான் அந்த இடத்துலேருந்து விலகி போயிடுறேன். வெக்கேக்கு பிரியங்காவை பிடிக்கும் அப்படிங்கிறத அந்த ஒரு ரெஸ்பெக்ட்னால தான் நான் அது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சிந்துரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிந்துரி வெக்கே கிட்ட சொல்கிறாங்க, நேற்று நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருந்தப்போ பார்த்துட்டு போனோம். அப்போ கூட நான் அவளை கலாய்ச்சேன். ஒன்று அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுல என்ன கஷ்டம் அவங்களுக்கு? பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியலன்னா இப்படி பிஹேவ் பண்ணவே கூடாது. என்ன மனசில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும்ல. அவள் இந்த மாதிரி சீன் க்ரியேட் பண்ணுறா, இந்த மாதிரி ஏன் பண்ணுறான்னு தெரியல. அவள் என் டைமுக்கு ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு பிரியங்கா வராங்க. பிரியங்கா நேற்று என்கிட்ட நிவேதிதா கேட்டாங்க, கமிட்டடா அப்படின்னு சொல்லி. ஆமாம், எனக்கு வெக்கவே பிடிக்கும், ஜென்யூனாக அவன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அவன் சிந்தூரி கூட அதுக்கப்புறம் நிவேதித்தை கேட்டாங்க, அவன் சிந்தூரி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ உங்ககிட்ட பேசலையான்னு அவங்க கேட்டாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், அவன் விருப்பம் இருந்தால் பேசிட்டோம், அங்கே பேசிட்டோம், அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அதில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் பிரியங்கா வெக்கவே பார்த்து அவன் சொல்கிறப்போ வாய் எங்கே போச்சு? நேற்று சிந்துரி இந்த மாதிரி ஃப்ரெண்டு லவ்வாக மாறலாம் அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்லியிருக்கணும்ல, இல்லை ஃப்ரெண்டு தான்னு, நீ ஏன் அதை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சிந்துரி சொல்கிறாங்க, நீ செம்மையாக மேல்பிரேட் பண்ணுற பிரியங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோன்னே அவங்க 2 பேருக்குள்ளே கிளாஷ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. பிரியங்கா சொல்கிறாங்க, இந்த ஒரு சில ட்ராமா பண்ணுறீங்கள, அந்த ட்ராமா பண்ணுறதுக்கெல்லாம் நான் இங்கே வரல அப்படின்னு சொல்லி ஒரு மாடுலேஷன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல சிந்துரி அதை யார் சொல்கிறா பாரு, இட்ஸ் அ வாவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஷட் அப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிரியங்கா மூவ் ஆன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் மோனிஷா பிரியங்கா டிஸ்கஸ் பண்ணும்போது மோனிஷா சொல்கிறாங்க, வெக்கே பார்த்தியா, அந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, வாயே திறக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரியங்கா செம கோவத்தில் அவங்க ஒரு வார்த்தை விடுறாங்க, அவன் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கான், அவனுக்கு புரியவே இல்லை என்ன கான்வர்சேஷன்னு. அவன் ஃப்ரெண்டாக பழகுறான், ஆனால் அங்கே அவள் ஃப்ரெண்டாக பழகுறான்னு சொல்லி அவனை யூஸ் பண்ணுறாங்க. அது அந்த ஒரு விஷயம் அவனுக்கு தெரியவே மாட்டேங்குது, பைத்தியக்கார நாய்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யோசிக்கணும்ல கொஞ்சமாவது அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் சிந்துரி வெக்கே கிட்ட அழுதுகிட்டே சொல்கிறாங்க,
நான் வந்து உண்மையிலே வந்து நான் சப்போர்ட் பண்ணி தான் வந்து அவளுக்கு பேசினேன் இனிஷியலாக. அது ஏன் இப்போ பேசினேன் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் எனக்கான ஒரு மொமெண்ட்டை தானே வந்து அங்கே சொல்ல முடியும். நான் உண்மையிலே அவளோட ஃபீலிங்ஸ் வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து அழுதுகிட்டே ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பிரியங்காவுக்கும் பிராவோக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அங்கே உட்காந்துட்டு அவங்க வந்து இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பேசாதீங்க பிராவோ, ஃப்ரெண்டுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாதி பேர் வந்து இருக்காங்க, நிறைய பேர் ஜென்யூனாக இருக்காங்க, சில பேர் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது, திடீர்னு வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு இப்போ உன்னை கூட தான் வந்து பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பிராவோ வந்து பிளாட் ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து நடக்குது. ஸோ திரும்பவும் வந்து வெக்கைக்கும் பிரியங்காக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் மாதிரிலாம் வந்து போகுது. அது என்ன அப்படிங்கிறத நான் செப்பரேட்டாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிந்தூரிக்கும் பிரியங்காக்கும் வந்து போன ஒரு சண்டை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டினியூவாக வந்து வேறு எல்லா ஒரு மூமெண்ட்லேயும் வந்து இது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். பிக் பாஸ் ஃபார்மேட் மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு வாட்டி வந்து பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அது கண்டினியூவாக வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து வெடிச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி வெளியவும் வந்து அவங்க ஒரு Q&A செஷன் போடும்போதும் வந்து அதுலேயே வந்து அவங்க அப்படி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஷோ முடிஞ்சதுக்கப்புறமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னும் நிறைய பஞ்சாயத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிந்துரி அண்ட் பிரியங்கா இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா செகண்ட் லவ்வுக்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.